சென்னை கன்னியாகுமரி இடையே புதுச்சேரி வழியாக இனி கடல்வழி விமானம் மூலம் பறந்து செல்லலாம். சென்னையிலிருந்து புதுச்சேரி வழியாக கன்னியாகுமரி வரை கிழக்கு கடற்கரை வழி போக்குவரத்து வசதிகளை மேம்படுத்த பல்வேறு பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் புதுச்சேரியில் தேசிய நெடுஞ்சாலை 45A உள்ள ரயில்வே லெவல் கிராசிங்குக்கு மேல் 1 கிலோமீட்டர் நீளத்தில் 30 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட பாலத்தை வீடியோ கான்பரன்சிங் மூலம் திறந்து வைத்து நாட்டிற்கு அர்ப்பணித்தார் அமைச்சர் நிதின் கட்கரி. அப்போது அவர் பேசுகையில் NH-45 நெடுஞ்சாலையை 4 வழி பாதையாக மாற்றுவதன் மூலம் புதுச்சேரியிலிருந்து காரைக்கால் துறைமுகம் மற்றும் கன்னியாகுமரி வரை செல்லும் நெடுஞ்சாலைக்கு தடையில்லா போக்குவரத்து வசதி கிடைக்கும் என்று கூறினார். புதுச்சேரியில் நெடுஞ்சாலைகள் அமைப்பதற்கு கடந்த ஓராண்டில் ரூபாய் 70 கோடி செலவிடப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார். அப்போது அவர் பேசுகையில் 11,000 கோடி ரூபாய் மதிப்பில் சென்னை முதல் கன்னியாகுமரி வரை புதுவை வழியாக போக்குவரத்து வசதிகளை மேம்படுத்தும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் இது தற்போது நிலவி வரும் போக்குவரத்து நெரிசலில் இருந்து மக்களுக்கு நிவாரணம் அளிக்கும் என்றும் அவர் கூறினார். மேலும் நேரம் மற்றும் எரிபொருளை மிச்சப்படுத்தி மாசுபாட்டை கட்டுப்படுத்தும் என்றும் பாதுகாப்பான பயணத்தை இது உறுதி செய்யும் என்றும் கூறிய அமைச்சர் நிதின் கட்கரி சென்னை புதுவை இடையேயான திட்டங்களில் ஒன்றாக புதுச்சேரி மற்றும் சென்னை இடையே கடலிலும் ஆகாயத்திலும் செல்லக்கூடிய விமான போக்குவரத்து துவங்கப்படும். அடுத்து புதுச்சேரி கன்னியாகுமரி இடையே இணைப்பு திட்டமாக கடல் விமான போக்குவரத்து துவங்கப்படும். இந்த திட்டங்கள் தற்போது வேகமாக செயல்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். தமிழகத்தின் முக்கிய நகரங்களை வட மாநிலங்களில் உள்ள நகரங்களுடன் நீர்வழி போக்குவரத்து மூலம் இணைக்க மத்திய அரசு உரிய நடவடிக்கைகளை எடுக்கும் என்றும் அமைச்சர் கூறினார்.